ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணும், ஒரு பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பார்க்கவே ரொம்ப கியூட் கப்புலா ரொம்பவே ஹேப்பியா இருந்துட்டு வராங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மேலுக்கு ஒரு புது பெர்சன் கிடைக்கிறாங்க. அந்த பெர்சன் அவங்களோட ஒய்ஃப்‌க்கான பொசிஷனையும் தாண்டி ஒரு படி மேல குடுக்குறாரு அந்த மேல். இங்க தான் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. டூ மென் ரியலி நீட் அ வுமன் அப்படின்னு சொல்லிட்டு. இத நல்லா தெரிஞ்சுக்க உங்களுக்கு 2 விஷயம் நல்லா புரியணும். ஒண்ணு லோன்லினஸ், இன்னொன்னு போக போக சொல்றேன். லோன்லினஸ். நம்ம இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல்ல Instagramல ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு அண்ட் நம்ம டெய்லி போடுற போஸ்ட்டுக்கு லைக்ஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கப்போ ரொம்பவே ஹேப்பியா இருக்க மாரி ஃபீல் ஆகும். நெறைய பேர் நம்மள பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரியலா நம்மளோட உண்மையான சைட காட்டுறதுக்கு ஒரு பெர்சன் இருக்காங்களா? லைக் நம்மளோட வீக்னஸ், நம்மளோட இன்செக்யூரிட்டி, நம்மளோட பயம், நம்மளோட அழுகை இது எல்லாத்தையும் உண்மையா புரிஞ்சுக்கிற ஒரு பெர்சன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லாம போற இடத்துல தான் இந்த லோன்லினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் இந்த லோன்லினஸ் பார்த்தீங்கன்னா, வுமன விட மென்னுக்கு தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா, அப்பவும் சரி, இப்பவும் சரி நம்ம இருக்க ஜெனரேஷன்ல மேல் அப்படிங்கிறவங்க வந்து இந்த சொசைட்டில ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாரியே இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்பலமாமா நெடில் அப்படிங்கிற மாரி. அந்த மனுஷனுக்கு என்னதான் ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாலும், அத வெளிய காட்டிக்க கூடாது. எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அத அவன் ஃபேஸ் பண்ணணும். அவன் தான் உண்மையான ஆண்மகன் அப்படிங்கிற மாரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல பார்த்தா அது நல்லது தான். இங்க தான் ஜப்பான்ல ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றாங்க. அதுல என்ன தெரிய வருதுன்னா, வுமன விட மென்னு தான் அதிகமா சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் இந்த மென்லாம் வந்துட்டு இந்த ஒரு டெர்ம் இருக்கு. ஹிகிகோமோரி அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் மேல் வந்துட்டு அவங்கள வெளி சொசைட்டி அதாவது அவுட்டர் சொசைட்டில இருந்து தன்னை ஐசோலேட் பண்ணி ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு இருந்து அண்ட் அவங்களையே மொத்தமா இழந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இல்ல அப்படியே இறந்து போயிடுறாங்க. எதுவுமே சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்ல சொல்றாங்க. ஓகே ப்ரோ. அப்போ வந்து மேல் வந்து தனியா இருக்கக்கூடாது. ஓகே. அப்போ வந்து யாரோ ஒரு பெர்சன் இருக்கணும். வுமன் இருக்கணுமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இன்னொரு விஷயம் வருது. அதுதான் எமோஷனலி டிபெண்டன்ட். அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து ஒரு ஒரு பெர்சன் கிட்ட அந்த மேல் வந்து தனியா இருக்கான். ஓகே ஒருத்தங்கள பார்த்தோனே நமக்கு பிடிக்குது. ஓகே அவங்க கிட்ட பேசுவோம். அண்ட் அவங்க கிட்ட தன்னை பத்தி எல்லாமே முழுசா அவன பத்தி இன் அண்ட் அவுட் ஃபுல்லாவே அவன் எமோஷனலா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருவான். அண்ட் அவங்க குடுக்குற இன்புட்ஸ் அவங்க காட்டுற கேர வச்சுட்டு, ஓகே இவங்க நமக்கான ஸ்பெஷல் பெர்சன் அப்படிங்கிற மாரி அவன் நெனச்சுக்கிட்டு, அவன் வந்து அவன் லைஃப் ஓட்டிட்டு இருப்பான். அட் சம் பாயிண்ட் அந்த ஸ்பெஷல் பெர்சன் அப்படின்னு நெனச்சவங்க, அவங்க மேபி பிஸியா இருந்திருக்கலாம். அண்ட் மேபி அவங்கள நம்மள அந்த பையன வந்து விட்டு கூட போயிருக்கலாம். அந்த மாரி ஒரு மொமெண்ட்ல அந்த பையன் வந்துட்டு டெய்லி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி, அவங்க ப்ராப்பரா மெசேஜ் பண்றாங்களா இல்லையான்னு டெய்லி அவங்க மெசேஜ்க்காக வெயிட் பண்ணி அவங்க கிட்ட தன்னை பத்தி ஷேர் பண்ண முடியாம போகி, அவனையே ஒர்த்லெஸ்ஸா ஃபீல் பண்ணி அண்ட் அவன் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து முன் வராம, டிசிஷன் எடுக்க முடியாம, அவன வந்து மொத்தமா இழந்துடுறான் அந்த மேல். அப்ப என்ன ப்ரோ சொல்றீங்க? லோன்லியாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே ஒரு ஸ்பெஷல் பெர்சன் இருக்கணும்னு சொல்றீங்க. அவங்களும் இருந்தா எல்லாத்தையும் எமோஷனையும் ஷேர் பண்ணி அவனும் அங்கேயும் அவன் வந்து தன்னை லூஸ் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்வர்ட் யுனிவர்சிட்டில இன்னொரு ரிசர்ச் பண்றாங்க. அங்க ஒரு ரிசர்ச்ல ஹியூமன வந்து கன்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த ஃபாலோ பண்ணதுல ஒரு ஹியூமன் இந்த வேர்ல்டுல வாழ்ந்துட்டு வரான்னா, அவனுக்கு கண்டிப்பா ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் மேலுக்கு பர்ட்டிகுலரா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னதான் இந்த சொசைட்டில வுமன வந்து வீக்ன்னு சொல்லியிருந்தாலும், இப்ப எல்லாமே மாறிடுச்சு. பட் ஸ்டில் அந்த 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 ஒரு வேர்டிங்ஸ் இன்னும் சுத்திட்டே இருக்கிறப்போ, வுமன் ஆக்சுவலி மென்ன விட மென்டலி ரொம்பவே ஸ்ட்ராங். அதனால தான் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா சிங்கிள் பேரண்ட்ஸ் எல்லாமே வுமன் தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ ஒரு மென்னுக்கு கண்டிப்பா ஒரு வுமன் தேவை அப்படிங்கிறத தாண்டி, அவங்களோட குட் குவாலிட்டி ஆஃப் டைமையும் அண்ட் அவங்களோட எமோஷனையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெர்சன் அஸ் அ ஹியூமனா வேணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அவங்க மேபி மேல் ஆர் ஃபீமேல் யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் வேணுங்கிறதும், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு வேணுங்கிறது அவங்களோட ஓன் டெசிஷன். அதில நம்ம யாரும் இந்த வீடியோவ நீங்க ஸ்பெஷலா நெனைக்கிற ஒரு பெர்சன் கிட்ட இத ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். தேங்க் யூ.